ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஆண்டினுடைய கடைசி மற்றும் இரண்டாவது சூரிய கிரகணமானது வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதியன்று ஏற்படவிருக்கின்றது. இந்த சூரிய கிரகணத்தை நம் இந்தியாவில் காண முடியுமா? இந்த கிரகணம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எப்பொழுது முடிவடைகிறது, இந்த நேரத்தில் நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கர்ப்பிணி பெண்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பது குறித்த பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே அமாவாசை தினத்தில்தான் சூரிய கிரகணமானது நிகழும். சூரிய கிரகணமானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது. இந்தியாவில் பித்ருபட்சம் எனப்படக்கூடிய முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய நாளில் இந்த சூரிய கிரகண நிகழ்வானது நடக்குகிறது. நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி நள்ளிரவு 3:17 மணிக்கு நிறைவடைகிறது. நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய கிரகணத்தின் உச்சநிலையானது நள்ளிரவு 12:15 மணிக்கு ஏற்படுகிறது. தென் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் பார்க்க இயலும். வட அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக், அண்டார்டிகா பகுதிகளில் சூரிய கிரகணத்தின் ஒரு பகுதியாவது பார்க்கலாம். இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் கிரகணம் ஏற்படுவதால் இந்தியா, ஆசியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க இயலாது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வருவதால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் பொழுது சூரியனை முழுமையாக மறைக்கும் வண்ணம் சந்திரன் வருகிறது. அதனால் மறைக்கப்பட்ட பகுதியை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போல நெருப்பினால் வளையம் அமைந்தது போல தோன்றும். பொதுவாகவே சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக சூரிய கிரகண நேரத்தில் நாம் மிகவும் கவனமாக சூரியனை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதன் ஒளியானது நம் கண்களை பாதிக்க வாய்ப்பிருக்கிறது. இதனால் கடுமையான மற்றும் நிரந்தர பார்வை கோளாறும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் பார்க்க வேண்டும். சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது வானியல் நிகழ்வாக சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் சுழலும் போது வரும் பொழுது சூரியனின் ஒளி பூமியின் மீது படாமல் இருப்பதுதான் சூரிய கிரகணம். சந்திரன் பூமியை சுற்றி வருவதால் அதன் தூரமும் மாறுகிறது. சில சமயங்களில் சந்திரன் பூமிக்கு அருகிலும் சில சமயங்களில் தொலைவிலும் இருக்கும். சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கும் பொழுது பெரியதாகவும் தொலைவில் இருக்கும் பொழுது சிறியதாகவும் தோன்றும். சூரிய கிரகணத்தின் பொழுது சந்திரன் பூமிக்கு அருகில் இருந்தால் அது பெரிய அளவு காரணமாக அது பூமியில் இருந்து சூரியனை முழுமையாக மறைக்கிறது. அதே நேரத்தில் அது தொலைவில் இருக்கும் பொழுது அதனுடைய சிறிய அளவு காரணமாக சூரியனின் நடுப்பகுதியை மட்டுமே மறைக்க முடியும். இதன் காரணமாக சூரியனின் விளிம்பு தெரியும். இது வானத்தில் நெருப்பு வளையத்தை உருவாக்குகிறது. நெருப்பு வளையம் முடிவதற்கு 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆகலாம். ஆனால் உண்மையான நெருப்பு வளையத்தை சில நொடிகள் முதல் 12 வினாடிகள் வரையிலே காண முடியும். சூரிய கிரகணத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன்பிருந்து அது முடியும் வரையிலான காலம் சூத காலமாகும். இந்த காலகட்டத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்ய முடியாது. கோயிலின் கதவுகளும் மூடப்படும். இருப்பினும் கிரகணம் இங்கு தெரிவதில்லை. அதனால் சூத காலமும் இல்லை. எனவே இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாததால் இங்கு சூத காலமும் கிடையாது. அக்டோபர் 2ஆம் தேதியன்று ஒரு வளைய சூரிய கிரகணமானது வானில் தெரிய போகிறது. சந்திரன் சூரியனை ஓரளவு மறைப்பதால் வியத்தகு நெருப்பு வளையம் ஏற்படுகிறது. இந்த வான நிகழ்வு பசிபிக் பெருங்கடலின் ஒரு சில பகுதிகள் மற்றும் தெற்கு சிலி மற்றும் தெற்கு அர்ஜென்டினாவில் தெரியும்.
வளையத்தின் பாதையில் உள்ள பார்வையாளர்கள் சந்திரனின் நிழல் சூரியனை சுற்றி வேலி நிறுத்த வளையத்தை உருவாக்குவதை காணலாம். அதே நேரத்தில் இந்த பாதைக்கு வெளியே இருப்பவர்கள் ஒரு பகுதி கிரகணத்தையும் காண முடியும். சந்திரன் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் பூமியில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் பொழுது ஒரு வளைய சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இது சூரியனை விட வானத்தில் சிறியதாக தோன்றும். இதன் விளைவாக சூரியனின் வெளிப்புற விளிம்புகள் சந்திரனை சுற்றி தெரியும். நெருப்பு வளையம் விளைவை உருவாக்குகிறது. முழு சூரிய கிரகணங்களைப் போல இல்லாமல் சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைக்கும் இடத்தில் வளைய கிரகணங்கள் ஒரு வளையம் போன்ற தோற்றத்தை விடும். சூரிய கிரகணங்கள் 4 முக்கிய வகைகளில் இருக்கின்றன. அவை பகுதி வளையம் மற்றும் கலப்பு ஆகும். ஒவ்வொரு வகையும் பூமி, சந்திரன் மற்றும் சூரியனுக்கு இடையிலான சீரமைப்பு மற்றும் தூரத்தை பொறுத்தது. முழு சூரிய கிரகணம் என்பது சந்திரனின் வெளிப்படையான விட்டம் சூரியனை விட பெரிதாக இருக்கும் பொழுது நிகழ்கிறது. சூரிய ஒளியை முற்றிலுமாக தடுக்கிறது மற்றும் குறுகிய கால இருளையும் உருவாக்கிறது. சந்திரன் சூரியனை ஓரளவு மறைக்கும் பொழுது பகுதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இது அபூரண சீரமைப்பு காரணமாக பிறை வடிவத்தையும் கொடுக்கிறது. வளைய சூரிய கிரகணம் என்பது சந்திரனின் விட்டம் சூரியனை விட சிறியதாக இருக்கும் பொழுது நிகழ்கிறது. இதனால் சூரிய ஒளியின் வளையம் சந்திரனை சுற்றி வருகிறது. கலப்பின சூரிய கிரகணம் என்பது பூமியின் ஒரு சில பகுதிகள் முழு கிரகணத்தையும் மற்றவை வளைய கிரகணத்தையும் காணும் அரிய வகை ஒரு கிரகணமாகும். இந்த நெருப்பு வளையமானது 165 முதல் 206 மைல் அகலம் வரையிலான வளையத்தின் ஒரு குறிப்பிட்ட பாதையில் மட்டுமே தெரியும். இந்த பாதையில் பசிபிக் பெருங்கடல், தெற்கு சிலி மற்றும் தெற்கு அர்ஜென்டினாவின் பகுதிகள் அடங்கும். இந்த பாதைக்கு வெளியே இருப்பவர்கள் ஒரு பகுதி கிரகணத்தை காண்பார்கள். அங்கு சந்திரன் சூரியனை கடித்தது போல தோன்றுகிறது. இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி அன்று ஏற்படுகிறது. சர்வ பித்ரு அமாவாசை என்று வரும் இந்த கிரகணம் வானியல் மற்றும் ஜோதிட கண்ணோட்டத்தில் மிகவும் குறிப்பிட்ட ஒரு நிகழ்வாகும். அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 3:17 மணி வரையும் நீடிக்கும். இது ஒரு வளைய சூரிய கிரகணமாக இருக்கிறது. ஆனால் இரவில் இது நிகழும் என்பதால் இந்தியாவில் இதனை காண முடியாது. அக்டோபர் 2ஆம் தேதியன்று சூரிய கிரகணம் இரவு நேரங்களில் நிகழும் என்பதால் இந்தியாவில் அது தெரியவில்லை. இதன் விளைவாக சூத காலமோ அல்லது பொதுவாக கிரகணத்திற்கு முந்தைய அசுப காலமோ இந்த நிகழ்விற்காக இந்தியாவில் அனுசரிக்கப்படாது. இது வான நிகழ்வை இந்தியா தவறவிட்டாலும் அர்ஜென்டினா, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், தென் அமெரிக்கா, பெரு மற்றும் பிஜி உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் வருடாந்திர சூரிய கிரகணத்தை காணும் வாய்ப்புகளை பெறுவார்கள். இந்த பகுதிகளில் புகழ்பெற்ற நெருப்பு வளையம் விளைவை அனுபவிக்கும். அங்கு சந்திரன் சூரியனின் மையத்தை மட்டுமே மூடி விளிம்புகளை சுற்றி ஒரு ஒளிரும் வளையத்தை விட்டு செல்கிறது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் நிலைநிறுத்தப்பட்டாலும் சூரியனின் வட்டை முழுவதுமாக மறைக்காத போது வளைய சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இதன் விளைவாக சூரியனின் விளிம்புகளை சுற்றி ஒரு பிரகாசமான நெருப்பு வளையம் உருவாகிறது. சந்திரன் பூமியில் இருந்து தொலைவில் இருக்கும் பொழுது இந்த தனித்துவமான காட்சி நிகழ்கிறது. இது வானத்தில் சூரியனை விட சிறியதாக தோன்றும். புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை மற்றும் சர்வ பித்ரு அமாவாசை என்று இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது. இந்த 2வது சூரிய கிரகணமானது கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்திலும் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படுகிறது. கன்னி ராசியில் புரட்டாசி மாதம் சஞ்சரிக்கும் சூரியனுடன் சந்திரன் இணையும் நாளில் இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இரவு நேரத்தில் தான் கிரகணம் ஏற்படுகிறது என்பதால் இந்தியாவில் சூரியன் அஸ்தமனமாகிவிடும். இதனால் கிரகணம் இந்தியாவில் நிகழாது. எனவே இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியாது. சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் ஏற்பட்டால் தான் இந்தியாவில் தெரியும். கிரகணம் நடக்கும் பொழுது சூரியனின் வெளிச்சம் மறைக்கப்படுவதால் பகல் பொழுது மாலை நேரம் போல தெரியும். ஆனால் அந்த வெளிச்சம் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்பதால் நேரடியாக சூரிய கிரகண ஒளியை பார்க்கக்கூடாது, வெளியிலும் செல்லக்கூடாது. இந்த சூரிய கிரகணமானது அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் தீவு, பிரேசில், பெரு, சிலி, அண்டார்டிகா, அர்ஜென்டினா, மெக்சிகோ, நியூசிலாந்து, பிஜி மற்றும் ஆர்டிக் உள்ளிட்ட பல நாடுகளில் தெரியும்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.